அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் அன்பான சகோதர சகோதரிகளே, நம் வீட்டில் நடக்கும் சில விஷயங்களை மற்றவரிடம் நாம் பகிர்ந்து கொள்கிறோம். ஏனென்றால் அப்படி பகிர்ந்து கொண்டால் நமது மனசு லேசாகிறது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது? இந்த 8 விஷயங்களை நீங்கள் மற்றவர்களிடம் பகிரக்கூடாது, நீங்கள் ரகசியமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறது. முதலாவதாக, நமது கடந்த கால பாவங்களை நாம் மற்றவரிடம் கூறக்கூடாது. அது சாதாரணமாகவோ இல்லை வெளிப்படையாகவோ நாம் அதை கூறக்கூடாது. அப்பொழுது தான் அல்லாஹு தாலா மறுமையில் நம் பாவங்களை மறைத்து நம்மளுக்கு விசாரணை செய்வான், நமக்கு மன்னிப்பும் தருவான் என்று நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இரண்டாவதாக, நம்மளுடைய குடும்ப பிரச்சனை, அது தாய் தந்தை பிரச்சனையாகட்டும், கணவன் மனைவி இது ஆகட்டும், மாமியார் மருமகள் ஆகட்டும், ஏதோ ஒன்று பிரச்சனை இருந்தாலும் அதை நாம் வெளியில் சொல்லக்கூடாது. அவ்வாறு வெளியில் சொல்வது அவங்களுக்கு பிரேக்கிங் நியூஸாக இருக்குமே ஒழிய நம்மளுக்கு எதுவும் சொல்யூஷன் கிடைக்க போகிறதில்ல. அதனால்தான் இஸ்லாம் நம்முடைய குடும்பத்தில் நடக்கும் பிரச்சனை கூட நமக்கு அமானா பொறுப்பு, நம்மளுடைய பொறுப்பு. அது நம்முடைய குடும்பம் நம்மளுடைய பொறுப்பில் இருக்குது. அதனால் நாம் அதை வெளியில் கூறக்கூடாது. மூன்றாவதாக, நம்முடைய சேமிப்பு, நம்முடைய வருமானம், இதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவ்வாறு நாம் சொல்வதால் மற்றவர்களுக்கு கண்திஷ்டியாகவும், இல்லாவிட்டால் மற்றவர்களுக்கு நாம் பொறாமைப்படும்படி அவர்களுக்கு தோன்றும். அதனால் நாம் அதை சொல்லக்கூடாது என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. நம்மளுடைய நான்காவதாக, நம்மளுடைய ஃப்யூச்சர் பிளானிங்கு, நம்ம ஏதாவது ஒரு வீடு கட்டணும், ஒரு காரை வாங்கணும், இல்லை குழந்தைங்களுடைய எதிர்காலத்தை பற்றி ஏதாவது ஒரு பிளானிங் வச்சுருப்போம், அதை நாம் வெளியே சொல்லக்கூடாது. ஏன்னா, ஒரு உதாரணத்துக்காக நம்ம ஒரு வீடு வாங்குகிறோம், ஒரு லேண்டு வாங்கி வீடு கட்டுறோம், பாதியிலேயே நமக்கு ஏதோ ஒரு அவசர தேவை இருக்கிறது, அதை விற்கிறதோ இல்லை அதை தடையாக அது மேலே கட்ட முடியாமல் போகிறதோ, அது நம்மளுடைய பிரச்சனையாக இருக்கும். ஆனால் நம்ம எல்லாரிடம் சொன்னதால் எல்லோரும் நம்மளை கேட்பாங்க, எதுக்கு இவ்வளோ பெரிய வீடை கட்டிட்டு இவ்வளோ கஷ்டப்படுற பணத்துக்கு நீ, இதெல்லாம் உனக்கு தேவையா, இவ்வளோ ஆசை தேவையா, அப்படி இப்படின்னு ஏதாவது பேசுவாங்க. அதனால்தான் போல இருக்குது நம்ம இஸ்லாத்திலேயே நம்மளுடைய இதை வெளியே கூறக்கூடாது, நம்முடைய ஃப்யூச்சர் பிளானிங்கை வெளியே கூறக்கூடாதுன்னு. ஐந்தாவதாக, கடந்த கால சண்டை, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அண்ணன் தம்பி அடிச்சிருப்போம், அக்கா தங்கச்சி பிரிஞ்சிருப்பாங்க, சம்பந்தி சண்டை இருந்திருக்கோம், இல்லாட்டி யாராவது ஃப்ரெண்டோட நம்ம விரோதமாக இருக்கும். அதை ரொம்ப காலம் கழித்து நாம் மற்றவங்ககிட்ட சொன்னதால் அவர் அந்த அவரோட இன்னொருத்தரோட அவர் ரொம்ப நெருங்கி பழகிய இருப்பார், அவர் மீது மிக நம்பிக்கை வைத்தவராக இருந்திருப்பார். ஆனால் நாம் அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அவனை பற்றி உனக்கு தெரியல பாரு, அவங்ககிட்ட போய் நீ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்த காலத்தை பற்றி நம்ம சொன்னால் அவருடைய நல்ல எண்ணத்தை நம்ம கெடுத்த மாதிரி ஆகிடும். அதனால்தான் இஸ்லாம் நம்மளை அதையும் தடை செய்திருக்கிறது. ஐந்தாவதாக, நம்முடைய பலகீனம் எல்லாருக்கும் ஒரு பலகீனம் இருக்குங்க. அந்த பலகீனத்தை நம்ம வெளியே சொல்லிட்டா நம்மளுடைய எதிரிகள் அதை வைத்தே நம்மை தாக்குவார்கள். அதனால் நம்மளுடைய பலகீனத்தை வெளியே கூறக்கூடாது. ஏழாவதாக, பிறர் ஏதாவது நம்மக்கிட்ட ரகசியம் சொல்லியிருந்தா யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாமளும் ரொம்ப ஜோராக தலையாட்டி இல்லைங்க சொல்ல மாட்டோம் அப்படிம்போம். ஆனால் அவங்க அந்த பக்கம் போனோடனே முதல்ல ஃபோனை எடுத்து அக்கா தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸு யாருக்காவது ஒரு ஃபோனை போட்டு, இப்படி சொன்னால் பாரு, இப்படி நடந்துதாம்மா அவங்க வீட்டில், இப்படி ஆயிடுச்சாம்மா, ஆனால் அவள் சொல்லியிருக்கிறா, யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறா, நீ யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லும். அப்படியே போய் யார் சொன்னாங்களோ அவங்க காதுக்கே அது போயிடும். அதனால்தான் நாம் ஒரு ரகசியம் சொன்னால் அதை நம்மளுடைய அமானத்தாக, நம்முடைய பொறுப்பாக அதை வைத்துக்கொண்டு அதை மற்றவரிடம் ஷேர் செய்யக்கூடாது என்று இஸ்லாம் கூறுகிறது. கடைசியாக, நாம் செய்யும் நல்ல அமலுங்க, நாம் நோன்பு இருக்கிறோம், சதகா கொடுக்குறோம், தஹஜ்ஜுத் இரவு நேர தொழுகை செய்கிறோம், எது செய்தாலும் நாம் மற்றவர்களிடம் கூறக்கூடாது. ஒவ்வொருத்தங்க பாருங்கள், நான் தினைக்கும் தஹஜ்ஜுத் தொழுகிறவன், தஹஜ்ஜுத் தொழுகையாளி நான். நம்ம தஹஜ்ஜுத் எதுக்காக தொழுகிறோம், நம்ம அல்லாஹ்கிட்ட பேசுகிறதுக்கு, நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பை கேட்கறதுக்கு, நமக்கு ஏதாவது தேவை என்றால் நம்முடைய ஹாஜத்தை அல்லாஹ்விடம் சொல்லி முறையிட்டு அழுவதற்காக நாம் தொழுகிறோம். அதை போய் மற்றவர்களிடம் நாம் கூறிவிட்டால் நம்முடைய இஹ்லாஸ், நம்முடைய நம்பிக்கையே கம்மியாகிடுமே. அதனால் நாம் மற்றவரிடம் கூறக்கூடாது. நாம் எதை செய்தாலும் அல்லாஹ்வுக்காக செய்கிறோம். எதற்காக செய்கிறோம்? அல்லாஹு தாலா இவ்வுலகத்தில் நமக்கு லேசாகி கொடுக்கணும், மறு உலகத்தில் நமக்கு ஜன்னத் கிடைக்கணும்ன்ட்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி தான் நம்ம செய்கிறோம். அதனால் நாம் நல்ல அமல்களை மற்றவர்களிடம் நாம் சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது. இந்த நாக்கானது நம்மளை ஜன்னத்துக்கும் கூட்டிகிட்டு போகுங்க, இல்லை தோசகில் நரகத்துலேயும் தள்ளும். அதனால் நாம் இந்த
8 விஷயங்களையும் நம்ம வாழ்நாளில் கடைபிடித்தால் அல்லாஹு தாலா இவ்வுலக வாழ்க்கையும் மறு உலக வாழ்க்கையிலையும் நம்மளுடைய அந்தஸ்தை உயர்த்துவான். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.